சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் 59வது படலமான நரியை பரியாக்கிய படலம் பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் நரியை பரியாக்கிய படலம் 59வது படலமாகும். இறைவனார் குதிரைகளை அழைத்து வருவதாக கூறிய வாக்குறுதியை எண்ணி மாணிக்க வாசகர் குதிரைகளின் வரவிற்காக மதுரையில் காத்திருந்தார். நாட்கள் நகர்ந்தன. குதிரைகள் வந்த பாடில்லை. அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகர் பொய் உரைப்பதாக கருதி அவரை தண்டித்து அரசாங்க பணத்தை அவரிடம் இருந்து பெறுமாறு தண்டல்காரர்களுக்கு உத்தரவிட்டார். அரசனின் ஆணையை ஏற்று தண்டல்காரர்கள் மாணிக்க வாசகரின் வீட்டிற்கு அவரை அழைப்பதற்காக சென்றனர். அவர் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். தண்டல்காரர்கள் அரச ஆணையை அவரிடம் தெரிவித்தனர். அதற்கு அவர் எல்லாம் இறைவனின் விருப்பப்படி நடக்கும் என்று எண்ணி அவர்களுடன் சென்றார். தண்டல்காரர்கள் மாணிக்க வாசகரிடம் அரசாங்க பணத்தை திரும்ப அளிக்கும்படி வலியுறுத்தி அவரின் முதுகில் பெரிய பாறாங்கற்களை ஏற்றினர். அவருக்கு அது பஞ்சு பொதி போல் தோன்றியது. மறுநாள் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அவரை தாக்கினர். அதனையும் பொறுத்து கொண்ட மாணிக்க வாசகர் இறைவனிடம் தங்களுடைய திருவாக்கினை பொய்யாக்காமல் விரைவில் குதிரைகளுடன் மதுரைக்கு வாருங்கள் என மனமுருகி வழிபட்டார். இந்நிலையில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் பிறந்துவிட்டது. இறைவனார் மாணிக்க வாசகருக்கு உதவ திருவுள்ளம் கொண்டார். இறைவனார் திருநந்தி தேவரிடம் மாணிக்க வாசகன் குதிரைகளை வாங்கி தராத குற்றத்திற்காக பாண்டியனின் சிறையில் அவதிப்படுகின்றான். அவனுடைய துன்பத்தை போக்குவதற்காக நீயும் நம் பூத கணங்களும் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி குதிரை வீரர்களாக மதுரையை நோக்கி செல்லுங்கள். மதுரைக்கு அருகில் செல்லும் போது யாம் குதிரை வீரனாக வந்து உங்களுடன் கலந்து கொள்வோம் என்று கூறினார். இறைவனின் ஆணையை ஏற்று நந்தி தேவரும் பூத கணங்களும் நரிகளை குதிரைகளாக மாற்றி அதன் மீது அமர்ந்து மதுரையை நோக்கி விரைந்தனர். குதிரைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை விடுவிக்க செய்தார். அவருக்கு பரிசுகள் பல வழங்கினார். குதிரைகளின் அணிவகுப்பினை காண மணிமண்டபத்திற்கு வந்தார். மக்கள் எல்லோரும் குதிரைகளை கண்டு ஆரவாரம் செய்தனர். பாண்டியனின் கண்களுக்கு மட்டும் குதிரைகள் புலப்படவில்லை. மாணிக்க வாசகர் தான் ஏதோ தந்திரம் செய்கிறார், ஆகையால் தான் தன் கண்களுக்கு குதிரைகள் புலன்படவில்லை என்று பாண்டியன் கருதி மாணிக்க வாசகரை மீண்டும் சிறையில் அடைத்தார். சற்று நேரத்தில் குதிரை லாயத்தில் ஆயிரக்கணக்கான குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்கள் இருப்பதை கண்ட பாண்டிய நாட்டு வீரர்கள் அரிமர்த்தனிடம் விவரத்தை சொல்லினர். அங்கு வந்த பாண்டியன் குதிரைகளை கண்டு மகிழ்ந்தார். பின்னர் அருகில் இருந்த குதிரை வீரரிடம் உங்கள் குதிரை படைக்கு தலைவன் யார் என்று கேட்டார். அப்போது வேதமாகிய குதிரையில் அமர்ந்திருந்த இறைவனாரை சுட்டிக்காட்டி இவர்தாம் எம் தலைவர் என்று கூறினர். இறைவனாரை கண்டதும் பாண்டியன் அவரை அறியாமல் வணங்கினான். அப்போது இறைவனார் குதிரையின் கயிற்றினை பிடித்து பாண்டியனின் கையில் கொடுத்தார். சிங்கப்பாய்ச்சல், புலிப்பாய்ச்சல், முயல் பாய்ச்சல், குரங்கு பாய்ச்சல், அம்பு பாய்ச்சல், சர்ப பாய்ச்சல், வாய்ப்பு பாய்ச்சல் என்று பல வகை பாய்ச்சல்களுக்கு குதிரைகளை பார்த்து பார்த்து வாங்கியதாலேயே தாமதமாகி விட்டது. குதிரை வரவில்லை என்று மந்திரியை தண்டித்தாய். அவரை துன்புறுத்தியது என்னை தண்டித்தது போல இருக்கிறது. அவசர புத்திக்காரனான நீ கேட்பார் பேச்சு கேட்டு செயல்படும் உனது சுபாவம் கீழ்மையானது. அவருடைய நல்ல குணத்திற்காகத்தான் குதிரைகளை ஒப்பந்தம் படி உன்னிடம் கொடுக்கிறேன். குதிரைகளை ஒப்படைத்ததாகி விட்டது. இதுவே குதிரை பரிமாற்றத்தில் கடைபிடிக்கப்படும் வழக்கம் என்று கூறினார். இறைவனாரின் கூற்றினை ஆமோதித்த அரிமர்த்தன பாண்டியன் இறைவனாருக்கு வெண்துண்டினை பரிசளித்தான். இறைவனாரும் தலையில் அதனை கட்டிக்கொண்டு அங்கிருந்து தம் பூத கணங்களோடு புறப்பட்டார்.
பின்னர் மாணிக்க வாசகருக்கு பரிசுகளை அரிமர்த்தன பாண்டியன் வழங்கி அவரை அவருடைய இல்லத்திற்கு வழி அனுப்பி வைத்தான். மாணிக்க வாசகரும் பாண்டியனின் பரிசுகளை தம் சுற்றத்தாருக்கு பகிர்ந்தளித்தார். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் தன்னை நம்பியவர்களை மேலும் மேல்நிலைக்கு அழைத்து செல்ல இறைவன் அவர்களுக்கு பல சோதனைகளை வைப்பார். இறைவனின் சோதனையை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டால் அவர்களை மேல்நிலைக்கு அழைத்து செல்வதுடன் அவர்களின் பெருமைகளை அனைவரும் அறிந்து கொள்ளும்படி வெளி உலகிற்கு காட்டுவார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார். இதுவே 59வது படலமான நரியை பரியாக்கிய படலமாகும். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.